இந்த தங்கம் வெள்ளி ரெண்டையுமே சேர்த்து அணியலாமா கூடாது சார்? தங்கமும் வெள்ளியும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. அதேமாரி மோதிரம் சில பேர் ஒன்று கோல்டு தங்கத்தில் இருக்கும், ஒன்று வெளியிலே இருக்கும், போடக்கூடாது. ஏன்னா இது பவர் வேறு, அது பவர் வேறு. இன்றைக்கி இது வெள்ளியே தங்க விலைக்கு வந்துருச்சு. ஆமாம், அதனால் அதுக்கு போடல. நான் பவரை பற்றி பேசுனேன். தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் பவர் ஜாஸ்தி. எந்த வகையில்? வெள்ளி பவரை கொடுக்கும், பவரையும் எடுக்கும். ரெண்டு சக்தி அதுக்கு இருக்குது. எப்படி? நிறைய பேர் சில பேர் வெள்ளியிலே போடுவாங்க. போட்டாக்கா கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். அவங்க நினச்சிக்கிறாங்க வெள்ளி நமக்கு ஒத்துக்கல, அதனால அது கருப்பாயிருச்சு. உங்கள் உடம்புல தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். கருப்பாக இருக்கிற வெள்ளியை நான் வெள்ளையாக்கணுமே, பழைய மாதிரி ஆக்கணும், ஒன்றும் இல்லை. ஒரு கிளாஸில், கண்ணாடி கிளாஸில் தண்ணியை விடுங்க, கல் உப்பு 2 போடுங்க, இந்த மோதிரத்தை போடுங்க, 10 நிமிஷம் அதுக்கு மேலே வைக்காதீங்க, உடனே எடுத்துருங்க. அந்த தோசத்தை அது ஃபுல்லாக வெளியே எடுத்துரும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் உடம்புக்குள்ளே போடுறீங்க. அந்த உடம்புக்குள்ளே மீன்ஸ் கையிலையோ இங்கேயோ போடுறீங்க, இதெல்லாம் போடுறீங்க. அப்படிலாம் போடுறதுனால இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாலி கொடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக தாலி வந்துட்டு கோல்டில் இருக்கும், தங்கத்தில் இருக்கும். ஒரு சின்ன பிட்டு மட்டும் வெளியில் போடுவாங்க. ஒரு காலும் போடாதீங்க. அமிதாப் பச்சன் கூட இன்றைக்கி உலகத்தில் கீழே விழுந்துட்டு திருப்பி உயரத்துக்கு அதோட பல மடங்கு உயர்ந்த ஒரே மனிதன் அமிதாப் பச்சன் தான். அப்போ அவர் கீழே விழுந்து காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த விரலும் வெள்ளியில் தான் போட்டிருந்தார். அவளும் மோதிரம் ஃபுல்லாக கை எல்லா விரலும் வெள்ளி மோதிரம் தான் போட்டிருந்தார். ஜெயிச்சிட்டார். தங்கத்தையும் கோல்டு ஒரே இடத்துல போட்டிங்கனாக்கா, ஒரு இடத்துல அதை வளையலே போடுறீங்க, மோதிரமே போட்டிங்கனாக்கா, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஆகும் பார்த்தீங்களா, அது மைனஸாகவே ஆக்கிடும். ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்களையும் ஃபார்மெட் நியூமராலஜி சம்மந்தமான பதிவுகளையும் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் தங்கம் வெள்ளி ரெண்டையுமே வந்து சேர்த்து அணியலாமா கூடாதா அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவாக வந்து தங்கம் வெள்ளி ரெண்டுமே வந்து இன்றைக்கி விலையேற்றம் அப்படின்றது பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு சார். அதில் வந்து எது வாங்கினாலும் சரி, தங்கத்தை வாங்குறோமோ இல்லை வெள்ளியை வாங்குறோமோ எல்லாத்தையும் வாங்கி சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் சில பேருக்கு இப்படி ஒரு சந்தேகம் உண்டு, தங்கம் ஒரு கையிலையும் பக்கத்து விரல்லையும் வந்து வெள்ளியும் அணியலாமா கூடாதா, இல்லை அணிஞ்சா ஏதாவது தோஷம் வருமா, இல்லை அணிஞ்சா வந்து தங்கத்தினுடைய மதிப்பு குறையுமா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்குது சார். இந்த தங்கம் வெள்ளி ரெண்டையுமே சேர்த்து அணியலாமா கூடாது? ஆமாம், சில பேர் நீங்கள் சொன்ன மாதிரி பேங்க்லெஸ் போடுவாங்க. கையில் வளையல் மாதிரி ஒரு சைடில் வெள்ளியிலே இருக்கும், பக்கத்திலே வந்துட்டு தங்கத்திலையும் போட்டுப்பாங்க. 2 வளையல் தங்கம், 2 வளையல் வெள்ளியில். தங்கமும் வெள்ளியும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. அதேமாரி மோதிரம் சில பேர் ஒன்று கோல்டு தங்கத்தில் இருக்கும், ஒன்று வெளியிலே இருக்கும், போடக்கூடாது. ஏன்னா இது பவர் வேறு, அது பவர் வேறு. தங்கத்துக்கு பவர் அதிகமாக, வெள்ளிக்கு பவர் அதிகமாக, பவர் வைஸ் மதிப்பு இல்லை. மதிப்பு தங்கத்தாங்கிறது உலக அறிஞ்ச விஷயம். இன்றைக்கி இது வெள்ளியே தங்க விலைக்கு வந்துருச்சு. ஆமாம், அதனால் அதுக்கு போடல. நான் பவரை பற்றி பேசுனேன். தங்கத்தை விட வெள்ளிக்கு தான் பவர் ஜாஸ்தி. எந்த வகையில்? வெள்ளி பவரை கொடுக்கும், பவரையும் எடுக்கும். ரெண்டு சக்தி அதுக்கு இருக்குது. எப்படி? நிறைய பேர் சில பேர் வெள்ளியிலே போடுவாங்க. போட்டாக்கா கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். அவங்க நினச்சிக்கிறாங்க வெள்ளி நமக்கு ஒத்துக்கல, அதனால அது கருப்பாயிருச்சின்னு. உங்கள் உடம்புல தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். தோஷம் இருந்துச்சுன்னா இந்த வெள்ளி அதை வெளியே எடுக்கும்போது கருப்பாயிரும். அதனால தான் நான் சில இடத்துல கூட சொல்லியிருப்பேன், தோஷம் இருக்கிறவங்களுக்கு முகத்தில் ஒரு சைடு கருப்பாக இருந்துச்சுன்னா அது தோஷம்ன்ட்டு. மச்சம் கூட கருப்பாக இருந்தாதுன்னா அது தோஷம், பச்சையாக இருந்தால் தான் அது. ஆனால் பச்சையை வந்து ரேரு தானே சார், ரொம்ப ரேர். அது அப்போ அதிர்ஷ்டங்கிறது ரேராக தானே வரும். அதிர்ஷ்டன்றது ரேரு தானே, அதே தான் லாஜிக்காக தானே. அதனால் வந்துட்டு உங்கள் உடம்புல இருக்கிற அதை தோஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி வெள்ளிக்கு இருக்குன்னு அதை முதல்ல சொன்னேன்ல. எடுக்கிறது கொடுக்கறது வெள்ளிக்கு தான் இருக்குன்னு. தோஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி வெள்ளிக்கு தான் இருக்குது. அதை போக்குறதுக்கு சொல்லலாம், அது வேறு விஷயம். எடுத்துட்டா உடனே நம்ம அது கருப்பாயிருமா, என்ன பண்ணுறது, கருப்பாயிருச்சு, என் உடம்புக்கு செட் ஆகலை அப்படின்னு தூக்கி போட்டுருவீங்க. ஆனால் அப்படி கிடையாது.
அதை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருக்கேன். தோசைன்னு இருந்துச்சுன்னா இப்போ நான் கருப்பாக இருக்கிற வெள்ளியை நான் வெள்ளையாக்கணுமே, பழைய மாதிரி ஆக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸில், கண்ணாடி கிளாஸில் தண்ணியை விடுங்க, கல் உப்பு 2 போடுங்க, இந்த மோதிரத்தை போடுங்க, 10 நிமிஷம் அதுக்கு மேலே வைக்காதீங்க, உடனே எடுத்துருங்க. அந்த தோசத்தை அது ஃபுல்லாக வெளியே எடுத்துரும். தோஷத்தை எளிமையாக இப்படி கூட நம்ம போக்கலாமா சார்? அந்த தண்ணியை கரெக்டாக இதில் போய் விட்டுருங்க, வேஸ்டேஜ் ட்ரைனேஜில் விட்டுருங்க, இதில் விட்டுருங்க. வேஸ்டேஜ் குழாய் தானே, அதில் விட்டுருங்க. அந்த குழாயை ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி கழுவுங்க. ஏன்னா அது தோசை உள்ளே இருக்கும். நல்லா கழுவி உடனே யூஸ் பண்ணாதீங்க. நல்ல வெயிலில் காய வச்சு 2-3 ரூபா பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்க. திருப்பி உங்கள் தோசை உள்ளே போயிடும், அது வேறு ரியாக்ட் பண்ணிடும். அதெல்லாமல் நடக்குமா? நடக்கும். அப்போது வெள்ளி வந்து எடுக்குது, எது தோசத்தையும் எடுக்கக்கூடிய சக்தி வெள்ளிக்கு மட்டும்தான் உண்டு. அப்புறம் கொடுக்குதுன்னு எதோ சொன்னீங்கல்ல, அது என்ன? கொடுக்குது என்ன? பவரை கொடுக்கும். என்ன பவரை கொடுக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்டர் கம்பெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வெளியே ஆமாம் லைட்டில் இபி வருது இல்லைங்களா, நம்மலாம் காப்பரில் தான் போடுவோம். அமெரிக்கா அது மாதிரி மேல் நாள்லாம் பார்த்திங்கன்னா வெளியிலே போடுவாங்க. நம்மளும் போடலாம், இந்தியாவுக்கு அந்த வசதியெலாம் இருக்குது, வெளியிலே போடலாம். ஏன்னா நைட் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. காப்பர் கம்பியே ஏசிலேருந்து உருகிட்டு போகிற கட் பண்ணிட்டு போயிடுவாருங்க. அப்புறமா கரண்ட் இருக்காது. சரி, அதனால் நம்ம போடலாம். அங்கே அது ஒன்றும் மேட்டர் இல்லை. சரி, அது பரவாயில்ல. நம்ம இங்கே வெளியில் போடுறதுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி நீங்கள் எவ்வளோ தூரம்? 700 கிலோமீட்டர் சென்னையிலேருந்து. இது நான் 700 எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். அது ஆக்சுவலாக அது வந்து 10,000 போகும். அது அவ்வளோ பவர். அது இங்கே இந்த பவர் இங்கேருந்து அங்கே பாஸ் பண்ணோன்னாக்கா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதை ஒரு செகண்டில் 10,000 கிலோமீட்டர் பாஸ் ஆகும். காப்பர் அப்படி போகாது, ஸ்லோவாக தான் போகும். அதனால தான் அமெரிக்காவில் வந்து வெள்ளிலேயே அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் லைட் எரியிற வெளிச்சத்துக்கும் அந்த மேலை நாட்டில் லைட் எரியிற வெளிச்சத்துக்கும் நிறைய இருக்கும். அங்கே டார்க்காக எரியும். எல்லாம் இதே தான். வோல்ட்டு கூட டூ ஹெவியாக இருக்கும். காரணம் வெள்ளியில் யூஸ் பண்ணுறது. பவர் ஜாஸ்தியாக இருக்குது. பவர் அந்த பவருக்கும் நம்ம பாடியில் வந்து ஒரு பவர் கொடுக்குன்னு சொல்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது? ஸோ ஒன்று வரேன். ஏன்னா முதல்ல இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் அப்படியே ரொம்ப இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே வரேன், அங்கேயே வந்து கனெக்ட் ஆகிறேன். அப்போது இவ்வளோ பெரிய 10,000 கிலோமீட்டர் கூட ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு வெளியில் போய் பாஸ் ஆகும். அதனால் அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காப்பரும் போவோம், டைம் எடுத்து போவோம், இதுவும் போவோம். இல்லாதெல்லாம் இல்லை, எல்லாமெல்லாம் யூஸ் பண்ணுறோம், போது டைம் எடுக்கும். அதே பவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தட்டினா எப்படி இருக்குது லைட்டு, அங்கே எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே சும்மா கிளாரிங் வேறு மாதிரி இருக்கும். எனியோ அப்போது கொடுக்குது, எடுக்குது சொல்லிட்டு. அப்போ எதுக்கு பவர்னாக்கா வெள்ளி தான். அதனால தான் சொல்லுவேன், இந்த சில பேர் மோதிரம்லாம் போடணுன்னுவாங்க. எதில் போடுவீங்க? வெளியில் போடுங்கன்னுவாங்க. அப்படியா? வெளியில் தான் போடணுமா? வெள்ளி தாங்க பவர். அதுதான் தோசை எடுக்கும், போடுங்க சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. இப்போ தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் உடம்புக்குள்ளே போடுறீங்க. அந்த உடம்புக்குள்ளே மீன்ஸ் கையிலையோ இங்கேயோ போடுறீங்க, இதெல்லாம் போடுறீங்க. அப்படிலாம் போடுறதுனால இன்னும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தாலி கொடியில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக தாலி வந்துட்டு கோல்டில் இருக்கும், தங்கத்தில் இருக்கும். ஒரு சின்ன பிட்டு மட்டும் வெளியில் போடுவாங்க. இல்லைங்க, அது எங்கள் பழக்கங்க. அந்த இது இந்த தாலியில் கனெக்ட் ஆகுது பாருங்கள், அந்த குண்டுமணியும் அந்த தாலியும் கனெக்ட் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு கனெக்ட் பண்ணுற இடத்துல வெளியில் போடணும். ஒரு காலும் போடாதீங்க. போட்டால் என்ன மாதிரி பிரச்சனை? அதை தான் சொல்ல போகிறேன். போட்டால் என்ன ப்ராப்ளம்? போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இந்த வெள்ளி எல்லாமே மிகப்படுத்தி கொடுக்கும். அதான் இப்போ சொன்ன பாருங்கள், இவ்வளோ ஃபாஸ்ட்டு வேலை செய்யும். இந்த ஃபாஸ்ட்டு வேலை செய்யும்போது உள்ளே இழுக்கிற சக்தியும் கொடுக்குற சக்தி ரெண்டும் வெள்ளிக்கு தான் உண்டு, கோல்டுக்கு இல்லை. கோல்டு வந்து நம்மளை விலை மதிப்போடு வைக்கிறதுக்கு சும்மா ஒரு 20 பவுன் போட்டோன்னாக்கா அப்படி சொல்லலாம். அதே 20 பவுன் வெளியில் போட்டாக்கா சக்தின்னு எதுன்னு பார்த்தா வெள்ளிக்கு தான். நீங்கள் அந்த தாலி கொடியில் அதை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளே இருக்கிற மன ஓட்டம் இருக்குல்ல, விஷயங்கள், இந்த மனம் ஓட்டம் விஷயங்கள் எல்லாம் அது உள்ளே இழுத்துக்கும். தேவையில்லாத மன ஓட்டம், தேவையில்லாத நம்மளுடைய எண்ணங்கள், மனுஷனே எல்லாம் வரும் தானே, எல்லாம் வரும், எல்லாம் போகும், நம்மளே மறந்துடுவோம். அது ரீட்டைன் பண்ணிடும். நம்ம இதில் பாஸ் பண்ணிவிட்டு அங்கேயே நிற்க வச்சிடும், தங்க வச்சிடும். அப்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம சில விஷயங்கள் மறந்துட்டால் கூட நம்மளை மறக்காமல் வைக்கிறதுக்கு நம்மளை ரீட்டைன் பண்ணி ரிமைண்டர் கொடுக்குறது அதுதான். எங்கேருந்து எங்கெங்கேயோ கனெக்ட் பண்ணி எதில் சேர்த்து விடுறீங்க அப்படின்னு நினைக்கலாம். வெள்ளிக்கு அந்த சக்தி இருக்குது. அமிதாப் பச்சன் கூட இன்றைக்கி உலகத்தில் கீழே விழுந்துட்டு திருப்பி உயரத்துக்கு அதோட பல மடங்கு உயர்ந்த ஒரே மனிதன் அமிதாப் பச்சன் தான். அப்போ அவர் கீழே விழுந்து
காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்த விரலும் வெள்ளியில் தான் போட்டிருந்தார். ம். அவளும் மோதிரம் ஃபுல்லாக எல்லா விரலும் வெள்ளி மோதிரம் தான் போட்டிருந்தார். ஜெயிச்சிட்டார். ஒரு வெள்ளி மோதிரம் நம்மளை ஜெயிக்க வைக்குமா சார்? வெள்ளிக்கு பவர் அதிகம். நம்ம அதான் சொல்கிறேன், மதிப்பை பற்றி பார்க்குறோம். தங்கமா வெள்ளியா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி கணக்கு கிடையாது. பவர் அதிகம்னு பார்க்கணும். வெள்ளிக்கு தான் பவர் அதிகம். அதனால் வெள்ளியை வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணணுன்னு கூட ஒன்று இருக்குது. அது அவங்களுடைய உடம்புனுடைய அளவு பொறுத்து இருக்குது. என்ன மாதிரி சார்? இப்போ வெள்ளி அப்படின்றது காமனான ஒரு உலோகம், எல்லாரும் பயன்படுத்தலாம் தானே? அதில் கூட தனித்தனியாக பிரிக்கணும். கண்டிப்பாக பவர் இருக்குது. ஏன்னா பவர்னும் போது இவங்க பாடியினுடைய கண்டிஷன் பொறுத்து தான் வெள்ளியை யூஸ். அதனால் வெள்ளிக்கு பவர் ஜாஸ்திங்கிறத ஃபுல்லாக அழகாக உங்களுக்கு ஒரு பெரிய விளக்கமே கொடுத்துட்டேன். அதனால் தங்கத்தையும் கோல்டு ஒரே இடத்துல போட்டிங்கனாக்கா, ஒரு இடத்துல அதை வளையலே போடுறீங்க, மோதிரமே போட்டிங்கனாக்கா, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ஆகும் பார்த்தீங்களா, அது மைனஸாகவே ஆக்கிடும். மேத்தமெட்டிக்ஸில் மைனஸ் ப்ளஸ் மைனஸு ப்ளஸ்ன்னு ஆயிரும்னு சொல்லிடாதீங்க திருப்பி. இங்கே ஆகாது. இங்கே எனர்ஜி எல்லாம் உங்களுக்கு ட்ரைன் பண்ணிடும். உங்களுக்குள்ளே இருக்கிற பர்சனல் எனர்ஜியை அது ட்ரைன் பண்ணிடும். போடக்கூடாது. போட்டால் என்னங்கிறது இப்போ பதில் சொல்லிட்டேன். உங்கள் எனர்ஜியை அது ட்ரைன் பண்ணிடும். ட்ரைன் என்ன காலி பண்ணிடும் வேறு, நான் அதை தான் அப்படி சொல்லிட்டதால. ஸோ அதனால் தங்கத்தினுடைய பவர் வேறு. நான் மதிப்பை பற்றி பேசலை. மதிப்பு தங்கம் அதை விட்டுருங்க. பவர் வேறு, அதனுடைய பர்சனல் பவர். வெள்ளியினோட பவர் எதுக்கு அதிகம்னா வெள்ளி தான். ஸோ ஒரே இடத்துல போடக்கூடாது. போட்டாக்கா ட்ரைன் ஆகிடுங்கிறனுடைய விஷயத்தை சொன்னேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். ஏன்னா இவ்வளோ நாள் தங்கம் மட்டும்தான் நமக்கு மதிப்பை கூட்டு மரியாதை கூட நினச்சிட்டு இருந்தோம். பட் ஒரு வாழ்க்கையில் வீழ்ந்திருக்கிறவனை கூட எழுந்து நிற்க வைக்கிறதுக்கு வெள்ளி ஹெல்ப் பண்ணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.